எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டேன். இதனுடைய அந்த அப்பு மேலே சின்டெக்ஸ் மேலே தான் ஏறி நின்று காமிச்சிட்ருக்கேன். பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பெரிய கூண்டு ஒன்று போட்டிருக்கேன். ஒரு டாக்டரை இது பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டு, அதுக்கு தளம் போடுறது, பின்னாடி ஒரு தளம் போடுறது. ஸோ இதெல்லாம் ஒரு வழியாக இந்த ஒரு 25 நாளில் முடிச்சிட்டேங்க. பெரிய டாஸ்க்கு, பட் ஆனால் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டினா இவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, வேறு என்ன. ஓகேங்க, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னாடி என்ன பர்பஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பார்ட்டு மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற 2 பார்ட்டில் வந்து இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து குறுக்கெலும்பு உடஞ்சி நடக்க முடியாமல் நம்ம ஷெல்டர்லேயே ரொம்ப நாளாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு திரும்பி நம்ம மண்ணில் விட்டோம்னா புண்ணாக்கிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு தளம் போட்டு தளத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா பெருசாக புண்ணாகாது. அதே மாதிரி தளம் மட்டுமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க, டைல்ஸ் ஒட்டணும். டைல்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் புண்ணு வராமல் இருக்கும். இல்லாட்டினா வெளியே அவங்க உலாவுறதுக்கு மணல் போடலாம். ஸோ பட்ஜெட் இல்லைங்க. எப்போ பட்ஜெட் வருதோ அப்போ தான் ஒவ்வொன்றா பண்ண முடியும். இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளவு கன்வீனியண்ட்டாக பண்ண முடியுமோ அது நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க. இது வந்து பின்னாடி இருக்கிற பார்ட்டு. இது பழசுங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே கிச்சனு, இவங்களுக்கு சாப்பாடு செய்கிற இடம். அதுக்குள்ளே இந்த கேஜ் செட்டப் எல்லாமே வந்து எமர்ஜென்சி கேசஸ்ஸு. இனிமேல் ஷெல்டரில் 9 to 6 நான் இருக்க போகிறேன். ஸோ இங்கே ரெஸ்க்யூ கால் இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாக எடுக்கவே இல்லை. பிகாஸ் அந்த ஃபோன் நான் வீட்டில் வச்சுட்டு நான் ஷெல்டர் போயிடுறேன். அதான் எனக்கும் நல்லது. இல்லை ஒரு வேளை சப்போஸ் நான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன், ஒரு ரொம்ப எமர்ஜென்சி எடுத்தே ஆகணும்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருங்க. அது இருக்கிறனால தான், அனுபவப்பட்டனால தான் சொல்கிறேன், சும்மா இல்லை. இப்போ நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு அந்த ரெஸ்க்யூ பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக ரெஸ்க்யூ பண்ணுவேன். பார்ப்போங்க, எல்லாம் நான் முடிவு பண்ணுறது இல்லைங்க. என்னால் முடிவு பண்ணவும் முடியாது இதில். ஓகே, இந்த பார்ட்டும் வந்து பிள்ளைங்களுக்கு தான். அந்த கண்ணு தெரியாமல் அவங்கள வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இது இந்த ஸோ இவ்வளவு ஒரு 21 சென்ட் 22 சென்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நான் உள்ளே அடக்கியிருக்கேங்க. அது போக டாக்டர் ரூம் சொல்லிவிட்டு, டாக்டர் ரூம் சொல்கிறத விட மெடிசன்ஸ் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஒரு இடம் நமக்கு தனியாக வேணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு செட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மந்த்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணது இன்னும் இப்போ நமக்கு அவுட்புட் தெரியாது. இன்னும் போக போக நம்ம எடுக்கிற ரெஸ்க்யூவும் கருத்தடை பண்ணுறதும், அது நம்பர் ஆஃப் பிள்ளைங்க எவ்வளோ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம ரெஸ்க்யூ பண்ணி மறுபடியும் அங்கே விட முடியாத பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம உண்மையான அனிமல் லவருங்க. இல்லாட்டினா உங்களுக்காக நடிக்கிற ஒரு நடிகனாக போயிடுவேன். நன்றிங்க.